பேர் பிரபாகரன். நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாடி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் வாழை விவசாயம் பார்த்துட்ருக்குறேன். வந்து 3 ஏக்கர் விவசாயம் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த டிட்வா புயலில் எல்லாம் காற்றுல எல்லாம் அடிச்சு கீழே விழுந்துட்டுங்க. எல்லாம் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தது. எல்லாம் இந்த மாதிரி சேதமாயிடுச்சு. ஒரு வாழைக்கு ரூ. 300க்கு மேலே செலவாயிருக்கு. இதை நான் இப்போ எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் எடுத்துகிட்டு போனாலும் இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பழுத்துருச்சு. அது இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, பழுத்தெல்லாம் குருவிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. இதுலேருந்து ஒரு பைசா கூட மிஞ்சாது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை போல் தான் ஏதாவது பாதிப்பு வருது. எங்களை மாதிரி குறு விவசாயத்துக்கு தனி கவனம் செலுத்தி ஏதாவது நிவாரணம் வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இது வாழைன்னு இல்லை, இதெல்லாம் கிழங்கு போட்டிருந்தாலும் அதுலேயுமே இது மாதிரி தான் ஆயிடுது. இது மாதிரி வாழைக்கிழங்குலாம் கவனம் செலுத்த மாட்டுறாங்க. தமிழக அரசு எங்களுக்கு ஒரு கவனம் செலுத்தி ஏதாவது நிவாரணம் வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருஷத்து பயிர். இது வந்து ஒரு வருஷத்து பயிருங்க. இதில் வந்து உடல் உழைப்பு, ஆள் செலவு, உரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வேலை போயிட்டு. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ரன் பண்ணுறதே கஷ்டம். நாங்களாம் சிறு விவசாயி, இளைஞர்களாக இருந்து விவசாயத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வரப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பாலையும் எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாகி நோக்கிடுது. அதனால் விவசாயம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது.